நமசிவாய வாழ்க. ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற ராசியின் அதாவது மேச ராசிக்கு ஏற்படுகின்ற நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எவ்வாறு பலனளிக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் கிரக நிலையுடைய அடைவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் பார்த்துக்கொள்வோம். மேச ராசியிலே சுக்கிர பகவானும், ரிஷபத்திலே சூரிய பகவான் புதன் பகவானும், மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன வீட்டிலே குரு பகவானும், கடக வீட்டிலே செவ்வாய் பகவானும், சிம்ம வீட்டிலே கேது பகவானும், கும்ப வீட்டிலே ராகு பகவானும், மீன வீட்டிலே சனி பகவான் இடம்பெற்று காணப்படுகிறார்கள். ஜூன் மாதத்திலே ஏற்படுகின்ற கிரக நிலையினுடைய அடைவுகள் இவ்வாறு இருக்கிறது. அதாவது இந்த மாதத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்குது என்று பார்த்தால், முதலில் தொழில் அமைப்புகள் இந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகர வீட்டினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு நிலை செவ்வாய் பகவான் அந்த இடத்தை பார்வை செலுத்துகிறார். அவற்றின் அடிப்படையில் நிலம் சார்ந்த அல்லது பூமி மட்டத்திற்கு கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வளத்தில் ஏற்படக்கூடிய அமைப்பு, அந்த தொழிலை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மிகவும் பொற்காலமாக காணப்படுகிறது. ஸ்டாக் வைத்தல் அல்லது முதலீடு செய்தல் இவர்களின் மூலம் வியாபாரம் உயருகிறது, லாபம் கிடைக்கிறது. ஆனால் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் கம்மியாக உள்ளது. அவற்றின் அடிப்படையில் இவங்கள் சரி செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதாவது பூமி மட்டத்திற்கு மேல் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் என்று வரும் பட்சத்தில் அல்லது மதிப்பு கூட்டல், விவசாயம் அல்லது உயிர் சார்ந்த அமைப்பு, அதாவது இந்த மேல் மதிப்பு கூட்டல் செயல், ஆடை ஆபரணங்கள் போன்றவற்றின் ஈடுபடக்கூடிய தொழில் நிலையில் ஈடுபடுபவர்களுடைய நிலை என்று பார்த்துக்கொண்டால், விவசாயம் என்று வரும் பட்சத்தில் இவருடைய நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. பருவநிலையுடைய ஏமாற்றம், தொழிலாளருடைய ஒத்துழைப்பு இவற்றின் அடிப்படையில் இவர்களுக்கு அதாவது அரசு சார்ந்த நிலையில் இவருடைய ஒத்துழைப்பு கம்மியாக இருப்பதன் அடிப்படையிலும் இவர்களுக்கு லாபம் சற்று கம்மியாக காணப்படுகிறது. நஷ்டத்தையும் கூட ஒரு சிலர் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததாக அதாவது வேலையாட்கள் ஒத்துழைப்பும் இவர்களுக்கு கம்மித்தான். பருவநிலை ஏமாற்றம், அதாவது செடி மரக்கொடிகள் இவற்றின் மூலம் பூச்சி பிடித்தல் இவற்றை அதிகமாக தாக்கக்கூடிய நிலை ஏற்படும். சற்று கவனமாக இருப்பது நல்லது. சரி, அதாவது வணிகம், அதாவது உற்பத்தி வணிகம், வணிகம் என்று வரும் பட்சத்தில் இவர்களுக்கு வணிக தொழில் ஏற்படுவது, அதாவது தானியத்தை வாங்கி விற்பவர்களுடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது. அவற்றில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது அவர்களுக்கு. அது கமிஷன் அடிப்படை. கமிஷன் என்று வரும் பட்சத்தில் அந்த கனிம வளம் மற்றும் விவசாயம், உற்பத்தி இவற்றில் இருந்து முதல் இல்லாமல் செய்யக்கூடிய எல்ஐசி, ஆயில் காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவை இருக்கக்கூடிய நிலையின் அடிப்படையில் வருபவர்களுக்கு மிகவும் பொற்காலமாக பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு அதிகமான லாபத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சரி, அடுத்ததாக வேலையில் ஈடுபடுபவர்கள், அந்த கனிம வள தொழிலில் ஈடுபடுபவருடைய நிலை மிகவும் சிரமமாக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கை மிகவும், ஒரு சிலருக்கு இன்க்ரிமெண்ட் என்ற அடிப்படையில் மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது. சம்பளம் கூட்டி கொடுத்தல், அதாவது அதிகப்படுத்தி கொடுத்தல் என்ற நிலை அவர்களுக்கு வருகிறது. விவசாய தொழில் ஈடுபடுபவர்களுடைய நிலை மிகவும் அற்புதமான நிலையாக காணப்படுகிறது தொழிலாளர்களின் அடிப்படையில். சரி, அடுத்ததாக பார்க்கின்றோம் வேலை. தனியார் கார்ப்பரேட்டினுடைய வேலை, ஐடி வேலை மற்றும் தனியார் சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு சற்று இந்த மாதம் சற்று கடுமையான காலமாக பார்க்கப்படுகிறது. மேல் அதிகாரிகள் அவற்றின் அடிப்படை தொந்தரவுகள்,
எதிர்பார்த்த சம்பளம் அல்லது இங்கிருந்து மாறக்கூடிய நிலை ஏற்படக்கூடிய அமைப்பாகலாம் பார்க்கப்படுகிறது ஒரு சிலருக்கு. சரி, அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் தொந்தரவுகள் ஏற்படும். மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. சரி, அடுத்ததாக வேலை என்ற அடிப்படையில் இவர்களுக்கெல்லாம் இவ்வாறாக இருக்கிறது. குடும்பம் என்று வரும் பட்சத்தில் குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை சற்று எதிர்பார்க்கக்கூடிய நிலை தலைவர் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இல்லாத செயல் ஏற்படுகிறது. ஒரு சில குடும்ப நபர்கள் இருப்பார்கள், மனைவி, குழந்தைகள், அம்மா, அப்பா, இவர்களுடைய நிலைகளுடைய அவர்களுக்கு தேவையானவற்றை மன மகிழ்ச்சி மற்றும் உடைமைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு அவர்கள் சற்று குறைவாகவே இருக்கும் இந்த மாதத்தில். ஆகையால் சற்று வருத்தமான சூழ்நிலையில்தான் குடும்ப நபர்கள் இருக்கக்கூடிய நிலை ஏற்படும். பொருளாதாரத்துடைய அடிப்படையில் இவர்களுக்கு மிகவும் பொற்காலமாக காணப்படுகிறது. சரி, முதலீடு என்று வரும் பட்சத்தில் முதலீடு செய்யக்கூடிய இடம் என்று வைத்துக்கொண்டால் செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பது, சந்திரன் வீட்டில் இருப்பது, இடம் சார்ந்த இடத்தில் முதலீடு செய்வது மிகவும் அற்புதமான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஷேர் மார்க்கெட் மற்றும் தங்கம் இவற்றையெல்லாம் முதலீடு செய்பவர்கள் சற்று கவனமாக முதலீடு செய்வது நல்லது. ஏற்ற இலக்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையில் இவர்களுக்கு விடக்கூடிய நிலை ஏற்படுகிறது. சற்று கவனமாக இருப்பது நல்லது. அடுத்து குழந்தைகளுடைய நிலை என்று வைத்துக்கொண்டால் 5ஆம் வீடு கேது பகவான் இருக்கிறார். இந்த கேது பகவான் இருக்கும் பட்சத்தில் இவர்களுடைய மனநிலை புரிந்து பெற்றோர்கள் சரியாக புரிந்து கொள்ளாத நிலை ஏற்படக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய நிலை, அதாவது மனநிலை ஓட்டம் சற்று புரிந்து கொள்ளாத நிலை, அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுக்க முடியாத நிலை மற்றும் அவர்களுடைய கல்வி திட்டத்தினுடைய பூர்த்தி செய்ய முடியாத நிலையும் கூட வரலாம். அவற்றின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி இவ்வாறாக இருக்கிறது. 6, அதாவது நோய் மற்றும் பிரச்சனை. அந்த நோய், அதாவது 6ஆம் இடம் என்று வரும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு நோய் தாக்கத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிறது. அப்படி இல்லாதவர்களுக்கு வம்பு, வழக்கு, சண்டை, கடன் அவற்றின் மூலம் பிரச்சனை ஏற்படுத்துகிறது. சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஒரு சிலர்களுக்கு வெற்றியையும் கொடுக்கிறது, நல்ல வெற்றியை கொடுக்கிறது. அதாவது ஜாதகத்தின் நிலையின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கு மிகவும் வெற்றித்தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. 7ஆம் வீடு திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் ஒரு சிலருக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. மிகவும் நீண்ட நாளாக திருமண இயக்கத்திலுடைய இருக்கக்கூடிய ஆண், பெண் இருபாலினர்களுக்கும் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலருக்கு திருமணம் யோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு சிலர்களுக்கு கோவில் வழிபாடு, தர்மகர்த்தா, உயர் பதவிகள் மற்றும் தலைமை தாங்கக்கூடிய நிலையில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி, அரசு அல்லது அரசியல் சார்ந்த நிலை, பொதுவான நிலைகளுக்கு தலைவர் போன்றவை நிலையை கூட எட்டக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலர்களுக்கு மகிழ்ச்சி என்ற அடிப்படையில் பார்க்கும் பட்சத்தில் ஒரு சிலர் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, அவர் மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நிம்மதி, அதாவது அவர் எதிர்பார்த்த நிகழ்ச்சி நடந்திருந்தால் மட்டுமே அவர்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். குடும்ப நபர்களுக்கு மற்றும் அவருடைய நிலை, தொழில் சார்ந்த நிலை, வேலை போன்றவற்றின் நிலையின் அடிப்படையில் அவர்கள் நிறைவு பெற்றிருந்தால் மன மகிழ்ச்சி அவர்களுக்கு இயற்கையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. சற்று இந்த மாதம் குறைவாக இருந்தாலும் அவற்றை இவர்கள் கோவில் வழிபாடுகளின் மூலம் ஒரு சில பிரச்சனைகளை வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. 12ஆம் வீடு என்று வரும் பட்சத்தில் விரய வீடு. ஒரு சிலர்களுக்கு வீடு கட்டுதல், வண்டி வாகனம் சேர்க்கை இவற்றையெல்லாம் பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஒரு சிலர்கள் வெளிநாடு, வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பும், வேலை சார்ந்த அமைப்பும், சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பும் ஏற்படுகிறது. இவர்களுக்கு பொதுவாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சியின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் மிகவும் பொற்காலமாக இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு.
இந்த ராசி இந்த மாதத்தினுடைய நிலை இவ்வாறாக இருக்கிறது. பிரிதொரு வீடியோவில் சந்திப்போம். நமசிவாய வாழ்க.